இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. பல கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர், சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்லை. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். உண்மையிலேயே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்திருந்தால், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் அனுப்பிய அந்த பட்டியலில் இருந்துதான் யுபிஎஸ்சி அதிலே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாநில அரசுக்கு அனுப்பி இருக்கின்றது. அந்த 3 பேரில் ஒருவரை நியமிப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏனென்றால் 3 பேரில் ஒருவர் கூட இவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் நியமிக்கப்பட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள், சுயமாக சிந்திப்பார்கள், சுயமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள். அதனால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற 3 டிஜிபிகள் ஒருவரை நியமிக்காத காரணம். ஆக இனியாவது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தெரிவித்து விட்டது. இன்னும் இந்த முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இன்னும் சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கவில்லை. இதை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.